கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வேதவசனம் 1 சாமுவேல் 1:3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். ஒரு குடிசை வீட்டில் மிகவும் ஏழ்மையான நிலையில் ஒரு வயதான முதியவரும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து வந்தனர். தன் மகன் வீட்டில் சென்று இறுதி நாட்களை கழிக்கலாம் என்று முடிவு செய்து தன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு பெட்டியில் இருந்த பழமையான வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர். அது அந்த முதியவர் வாலிப வயதில் இருக்கும்போது அவருடைய தாயார் கொடுத்த வேதாகமம். அதை திறந்து பார்த்தபோது, இதில் உள்ள பணம் உனக்குரியது, இதை வைத்து உன் தேவையை பூர்த்தி செய்து கொள் என்று எழுதப்பட்டு இருந்தது. வேதாகமம் முழுவதும் பணம் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர் முதிர் வயது ஆகும் வரைக்கும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை மறந்துவிட்டபடியால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஏழ்மை நிலையிலேயே வாழ வேண்டியதாய் போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் அவரை மறந்து உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படியே எல்கானாவும் அவனுடைய குடும்பத்தாரும் வருஷந்தோறும் சீலோவிலே கர்த்தரை பணிந்து கொண்டு பலியிட்டு வந்தான். ஆண்டவரை பணிந்து கொள்ள மறவாதபடியினால் கர்த்தர் அந்நாளை மறவாதபடி நினைத்தருளினார். அதுபோலத்தான் யோசுவாவும் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என கூறுகிறார். கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லுகிறவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என அடையாளம் காட்டுகிறவர்கள் கூட என்றோ ஒரு நாள் தான் ஆலயம் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தாவீதும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறதை அநேக வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்வதை கேட்கும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்பதன் மூலம் அவரின் வாஞ்சையை அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119, 138 உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தை நாம் மறந்தால் கர்த்தர் நம்மை மறந்து விடுவார். எனவே நாம் கவனமாயிருந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நாங்கள் குடும்பமாய் உம்மை மறவாமல் ஆராதிக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.